பாருங்கள், இது மாதிரி இட்லி வச்சு இந்த வறுவலும் வச்சு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற கிரேவி, இந்த சிக்கன் கிரேவியும் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் கிரேவி வித் வறுவல் நிமிஷமாக செஞ்சாச்சு. நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி வித் வறுவல் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நிமிஷமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த நாட்டுக்கோழியில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிமிஷமாக செஞ்சிடலாம். இது டிஃபன் ஐட்டம், இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை எண்ணெயில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். மரசெக்கு கடலை எண்ணெய். இந்த எண்ணெய் நல்லா காயறதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், சின்ன கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிக்கிறப்ப. 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் 4 அறுத்து அந்த ஆனியன் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ அதுலேயும் இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் நிமிஷமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே வந்து நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த சில்லி பவுடர், கறி மசாலா அதை போட்டு நாங்கள் செய்கிறது தாங்க. நிமிஷமாக ரெடி ஆகிடும். 1/2 மணி நேரம் கூட ஆகாது இது ரெடி ஆகிறதுக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். இப்போ இது வந்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். மூடி வைக்கலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றுறது எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி கொஞ்சம் சூடுங்கிறதுனால பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது இல்லாமல் இந்த சிக்கனும் சீக்கிரமாக வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் விளக்கெண்ணெய் ஊற்றுனா. இந்த 2 பர்பஸ்க்காக தான் நாங்கள் இந்த விளக்கெண்ணெய் ஊற்றுறது. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சிங்க. நீங்கள் அந்த கரண்டியில் ஸ்மெல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து மிளகாய்த்தூள் எங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் எனக்கு போடுறேன். இப்போ 1/2 ஸ்பூன் எங்களுக்கு வேணும், நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கறி மசாலா பவுடர் வீட்டில் செஞ்சது. இது தனியாத்தூள், இது நான் வீட்டில் செஞ்சுக்கிறது தான் அப்பப்போ. இது வந்து 2 டீஸ்பூன், இதுவும் 2 டீஸ்பூன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி இந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இது நல்லா கிளறி விட்டு மூடி வைக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சிக்கன் வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் கொஞ்சம் தண்ணி ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் நாட்டுக்கோழியோட சைஸை பொறுத்து நாங்கள் சவுண்டு கொடுத்துக்கணும். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 விசில் 5 விசில் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இன்னும் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு குறைவாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பேஸ்ட்டு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, 5-6 லவங்கம், ஒரு ஸ்டார் அனீஸ், பட்டை, கல்பாசி, பாருங்க ஒரு சின்ன பீஸ் ஜாபத்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பெப்பர் பால்ஸ் ஒரு 10 பால்ஸ், சோம்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிமிஷமாக இதெல்லாம் நல்லா அரைச்சி அந்த கிரேவியில் ஊற்றி ஒரு 3 விசில் நான் கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்தா கிரேவி ரெடி ஆகிடும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃபைன் பேஸ்ட்டும் ஊற்றியாச்சு, கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியும் ஊற்றியாச்சு. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி, இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சு நீங்கள் மிக்ஸி குக்கரில் ஒரு விசில் கொடுத்துக்கலாம். நான் இப்போ 3 விசில் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ 3 விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக அந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன பீஸை எடுத்து நீங்கள் இப்படி நெசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா 2ஆக உடையுது. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்லா 3 விசில், இல்லை பெரிய கோழியாக இருந்தால் 4 விசில் கூட கொடுக்கணும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொஞ்சம் போடுவேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி கிரேவி, நிமிஷமாக ரெடி செய்கிற கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து பீசஸ் எடுத்து நான் உங்களுக்கு வறுவல் மாதிரி சுக்கா வறுவல் செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் நிமிஷமாக செஞ்சிடலாம். 2 வெரைட்டி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்தலாம். நிமிஷமாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் செக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், மர செக்கு எண்ணெய். அதில் பாருங்கள், ரெட் சில்லிஸ் ஒரு 4 ரெட் சில்லிஸ் 2ஆக கிள்ளி போட்டுக்குங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடலாம். அங்கே கொஞ்சம் பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கிரேவிலேருந்து கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், எந்த கறி மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம அந்த கிரேவியை கொஞ்சோண்டு சிக்கன் பீசஸில் கொஞ்சம் கிரேவியும் ஒரு கரண்டி போட்டு தான் இதில் ஊற்றிருக்கேன். அதுலேயே எங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுவலும் கொஞ்சம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.